ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். கருவாடு செய்கிறது ஈஸி. சின்ன வஞ்சிரம், பச்சை வஞ்சிரம் கடையில் மார்க்கெட்டில் வாங்கின்னு வந்துட்டு சின்ன வஞ்சிரம் 2 துண்டாக்கிட்டு, வெறும் 2 துண்டாக்கிட்டு, அதில் இருக்கிற செவிள் அந்த குடலெல்லாம் தூக்கி போட்டு வாளாண்டு வெட்டிடணும். வாளாண்டு வெட்டிட்டு இந்த நடுவாக கொஞ்சம் கிழிச்சிடணும். நடுவாக கிழிச்சிட்டு கல்லுப்பு, சால்ட்டு போடக்கூடாது, தூளுப்பு போடக்கூடாது. அதெல்லாம் அந்த உப்பு, இந்த நம்ம ஸ்வீட்டு வாங்கின்னு வர்ற டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவை வச்சு ஒரு வரிசையாக உப்பு, கல் உப்பு தடவிட்டு போட்டுட்டு, அது மேலே இந்த வஞ்சரத்தில் பூரா அப்படி பொழந்து நிறைய உப்பு தேய்ச்சி உப்பு போட்டுட்டு அதை மூடி வச்சு அதுக்கு மேலேயும் உப்பு போடணும். அதே மாதிரி அந்த அந்த பாக்ஸு பூரா வச்சுட்டு, அப்போ சின்ன வஞ்சரம் குழம்பு வச்சா நல்லா இருக்காது, கசக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வரும்போது இதில் தண்ணி வடியும், அதை எடுத்து ஊற்றணும். நிறைய உப்பு போடணும், இல்லைன்னா அழுகி போயிடும். ஆனால் அந்த தண்ணி மறுநாள் கீழே ஊற்றணும். அதே மாதிரி அந்த தண்ணி வர்றது பூரா கீழே ஊற்றி 7ஆவது நாள் பார்த்தா சூப்பர் கருவாடு. கடையில் அவங்க எப்படி தண்ணி ஊற்றுறானோ, வெயிலில் காய வைக்கிறானோ, நல்லவே இல்லை. அந்த கருவாடு எடுத்து வறுத்து மிளகாய் கிள்ளி சாம்பாரும், அந்த கருவாடு வஞ்சர கருவாடு கடையில் வாங்கினா உப்பு கறிக்குது, இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி காணாங்கட்டை, சங்கரா, எந்த கருவாடு வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த வஞ்சரம் குட்டி தான் நான் செய்தேன். எனக்கு அது செய்முறை காட்டிட்டா என்னால் பேச முடியாது. நான் அதை கற்றுக்கிட்டு அது செய்முறையும் உங்களுக்கு காட்டுறேன்.